SA20 பிளேயர் ரீட்டன்ஷன் லிஸ்ட் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த டீம் யார் யார் ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம வீடியோ பார்த்துருக்கலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3 டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ சைனிங், ரீடைனடு, வைல்ட் கார்டு. எந்தெந்த டீம் யார் யார் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் காய்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸு இது வில்ஜாக்ஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரூதர்ஃபோர்டையும் ஆல்டர்ஸையும் ப்ரீ சைனிங்கில் சைன் பண்ணியிருக்காங்க. 3 நல்ல ஃபாரின் பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு டொமஸ்டிக் பிளேயர் யாரும் ரீட்டைன் பண்ணல. அதனால் ஆக்ஷனில் ஃபுல் ஃபோர்ஸாக டொமஸ்டிக் பிளேயருக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பால் ராயல்ஸ், டேவிட் மில்லர், ஃபார்டின், பிரிட்டோரியர்ஸுங்கிற 3 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ சைனிங்கில் முஜிபுர் ரஹ்மான், சிக்காந்த் அராசா, அப்புறம் வைல்ட் கார்டில் ரூபின் ஹர்மேன் 3 பேரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்களும் நல்லாவே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐ பல்டன், மும்பை இந்தியன்ஸ், அதாவது எம்ஐ கேப்டன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது மினி ஆக்ஷனா மெகா ஆக்ஷனாங்கிறது தெரியாத அளவுக்கு ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அடிச்சு போட்டு 7 பேர் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. இவங்க சொல்லவே வேண்டியதில்லை, வழக்கம் போல் ரீட்டைன் பண்ணாலே இவங்க தான் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. இவங்க ரீட்டைன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கிட்டன், ஜார்ஜ் லிண்டே, கார்பின் போஸ், ரஷித் கான், ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ சைனிங்கில் நிக்கோலஸ் பூரான், வைல்ட் கார்டில் ககிசோ ரபாடா, டோட்டலாக 7 பிளேயர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆல்மோஸ்ட் 11ல் 7 பிளேயர் ரெடி ஆகிட்டாங்க. இவங்களுக்கு இன்னும் 4 பிளேயர்ஸ் தான் தேவை. நிக்கோலஸ் பூரா இன்டர்நேஷ்னல் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னா நீங்கள் வா அப்படின்னு பிடிச்சி போட்டாங்க. நீ உரண்டே போவேனா, எங்கெங்கே எங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது அங்கே எல்லாத்துலையும் நீ தான் ஆடுறா அப்படின்னு சொல்லி பிடிச்சி போட்டாங்க கைஸ். நெக்ஸ்ட் அர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இவங்க ரீட்டனில் 100 மட்டும் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ சைனிங்கில் ஜாஸ் பட்லர், சுனில் நரேனை ப்ரீ சைனிங் பண்ணியிருக்காங்க. ஹேண்டேஜ் கிளாஸ்னா வைல்ட் கார்டாக பிக் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 4 பிளேயர் இவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 4 பிளேயர் பண்ணால் நறுக்குன்னு பண்ணியிருக்காங்க. T20க்குனே செதுக்கப்பட்ட ஜாஸ் பட்லர், ஹேண்டேஜ் கிளாஸ்னு, இதில் 10க்கு ஸ்பில்டியோ, சுனில் நாயரன், 100 அகமது. இவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு. அடுத்து நம்ம ஜேஎஸ்கே யாராக ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஃபேப் டூப்ளசி அவர் ரீட்டைன் லிஸ்ட்லேயும் ஜேம்ஸ் வின்ஸு, அகில் குசேன், ரிச்சர்ட் கிளீசன் இவங்களை ப்ரீ சைனிங் லிஸ்ட்லேயும் டான் ஃப்ரே வைல்ட் கார்ட்லேயும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஒரு நல்லா தான் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க 5 பிளேயரை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேப் டூப்ளசி இவர் கேப்டனாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் நம்ம டிஎஸ்கேக்கு போட்டு பொல நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார். ஆனால் இவர் இதே 3 வருஷத்துக்கு இதே கன்டினியூ பண்ணாரங்கிறதும் கொஞ்சம் டவுட்டு தான். ஆள் ஏஜுமே அதிகமாகிட்டு, அதனால் ரிலீஸ் பண்ணிட்டு அழகாக நம்ம ஆக்ஷனில் போய் எடுத்துருக்கலாம். ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். ஏதோ பரவாயில்ல, ஏதோ பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டானோவன் ஃபெரேரா ரீசெண்ட் டைமில் சரியான ஃபார்மில் இருக்கார். நம்ம டிஎஸ்கேக்காண்டி போட்டு பொழந்தார். இந்த லாஸ்ட் ஒரு ட்ராமாலாம் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் ஆஃப் ஸ்பின் கூட போடுவார், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் கூட. ஆல் டைமென்ஷன் இருக்கவருண்ட இவர் சரியான ரிட்டைன் தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகில் குசைன் அப்படியே டிஎஸ்கேலேருந்து அப்படியே தூக்காந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க. டிஎஸ்கேயில் போட்ட பர்ஃபார்மன்ஸை பார்த்து இவர் இங்கேயும் கொண்டு வந்தால் வேறு லெவலில் இருக்குன்னு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இல்லை பவர்ஃபுல்லில் சூப்பராக உள்ளேயும் வெளியே எடுத்துகிட்டு போவார் பாலை. அது மட்டும் இல்லாமல் நல்லா எக்கனாமிக்கெல்லாம் போடுவார், விக்கெட் எடுத்து கொடுப்பார். பேட்டிங்கில் லாஸ்ட்டாக 7th 8th பொசிஷனில் ஒரு குயிக் நாக்கு ஆடுவார், குயிக் ஃபயர் நாக்கு. செம்ம சைனிங் தான் இதுவும். நெக்ஸ்ட்டு ரிச்சர்ட் கிளீசன் இவர் ஃபாஸ்ட் பவுலரு, பவர் பிளேயில் சூப்பராக போடுவார், உள்ளரையும் வெளியே எடுத்துகிட்டு போவார் பாலை. நல்லா ஹிட் அட்டாக் பவுலர், நல்லா பிச்சில் அடித்து போடுவார் நல்லா. இவர் செம்ம சைனிங் தான் சொல்லி ஆகணும். இவர் ஒரு நல்ல அடிஷனாக இருப்பார் இந்த வாட்டி ஜேஎஸ்கேவுக்கு. ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கே செட்டப்பில் இருந்ததுனால இவர் ஜேஎஸ்கேக்கு நல்லாவே சூட் ஆகிடுவார், நல்லா செட் ஆகிடுவார் வந்தோடனே. நெக்ஸ்ட்டு ஜேம்ஸ் வின்ஸ் இவர் இங்கிலீஷ் கண்ட்ரியை சேர்ந்தவர். இவர் செம்மையான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபேப் டூப்ளஸோட இந்த வாட்டி நமக்கு ஓப்பன் பண்ண போகிறது இவர் தான். இவர் எங்கே பார்த்தாலும் நடக்கிற டொமஸ்டிக் லீக்கில் எல்லா லீக்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணார். பிக் பேக்ஸு, IL20. லாஸ்ட் சீசன் IL T20 விளாண்டு இருந்தார். இந்த வாட்டி நீங்கள் அங்கே விளாண்டது போதும், SA20க்கு வாங்கன்னு ஜேஎஸ்க்கு அப்படியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவருக்கும் ஃபேப் டூப்ளஸுக்கு நல்ல ஓப்பனிங் காம்போ செட் ஆகிட்டா செம்மையாக இருக்கும் இந்த வருஷம். பிக் ரிலீஸஸ் பார்த்தீங்கன்னா டெவால் ப்ரீவியஸ், எய்டம் மார்க்ரம். டெவால் ப்ரீவியஸ் எம்ஐ கேப்டன் ரீட்டைன் பண்ணுறான்னு பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இருக்கலாமோ. சிஎஸ்கே ஆக்ஷனில் ஆல் அவுட்டாக போய் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதோட எய்டம் மார்க்ரம் எந்த டீமுக்கு போவாங்கன்னு கமெண்டில் போட்டுவிடுங்க. ஓகே காய்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் காய்ஸ்.